பக்தி வெள்ளி அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். உறவுகளே, மீண்டும் மீண்டும் ஒரு பதிவு ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளுக்கு உங்களை தூண்டுதலாக இருக்கும் என நினைத்துதான் அழகு தமிழ் கவிதை கழகம் ஒரு பதிவின் மீது பயணம் செய்கின்றது என்றால் அது யாவரு மனதிற்குள்ளும் இருக்கும் குழப்பங்களில் இருந்து விடைபெறும் மருந்தாக இந்த பதிவு இருத்தல் வேண்டும் என்பதற்காக. என் உறவுகளே, வாழ வேண்டும் என்பதற்கான கூறுகள், வாழ்க்கையின் மீது நாட்டங்கள் ஏற்படுத்தும் வழிவகைகள் எவையவைகள் என தேடி தேடி அலைபோதும் நம் மனதிற்குள் விடை நம்மிடமே நம் அருகாமையிலே இருக்கின்றது. அது என்னவென்றால், நம் கடக்கும் பாதைகள் எப்பொழுதும் நமக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் நிகழ்ந்துவிடக்கூடலாம். இருந்தாலும் அனைத்தையும் கடந்து நாம் பயணத்தை எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டு இருக்கும் நிலைமை இருந்து கொண்டுதான் இருக்கும். ஐயோ, சாலையில் சென்றால் விபத்து நேரிடும் என்று யாவரும் சாலையை தவிர்த்து விடுவதில்லை. யாவரும் தவிர்க்கப்பட வேண்டியதாக சாலைகள் மாறுவதில்லை. அதுபோல்தான் நம் வாழ்க்கையும் அனைத்தும் கலந்துதான் இருக்கும். எதையும் யதார்த்தமாக கையாளும் மனப்பக்குவ நெறிதான் நாம் அடைந்து கொள்ள வேண்டும். என் உறவுகளே, சாலையில் எத்தனை வாகனங்கள், எத்தனை இடையூறுகள், தடையூறுகள் இருந்தாலும் விடை சரியாக கண்டறிந்து பயணங்கள் மீது நாம் கொண்ட பற்றுகளை எப்பொழுதும் குறைத்து கொள்ளாமல் வாழ்க்கையின் மீது வரும் நாட்டத்தை எப்பொழுதும் நாம் இனிமையாக கையாளும் மனப்பக்குவத்தை அடைந்து கொண்டோம் என்றால் இந்த வாழ்க்கையில் எத்தனை தடைகளையும் தகர்த்தெறியும் மனப்பக்குவத்தை உங்கள் மனம் அடைந்துவிடும். எந்த சூழ்நிலைகளிலும் சூழ்ச்சிகளிலும் மனம் தளராமல் போராடும் பக்குவத்தை அடைந்துவிடும். அதுவே இந்த வாழ்க்கையில் வெற்றிகளை கண்டுவிடும். நல்ல நெறி வழிவகையாக இது அமைந்துவிடும் என்பதற்காக தான் அழகு தமிழ் கவிதை கழகம் அனுதினமும் இயற்கை சார்ந்த பதிவோடு சேர்த்து சிறு மாறுதலை காண வேண்டும் மக்கள் யாவரும் என ஒரு பதிவை பதிவு செய்து கொண்டிருக்கின்றது. என் உறவுகளே,